ஆஃப்டர் ஏ லாங் டைம் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சர்வே. அந்த மாவட்டம், அந்த சர்வேல முதலிடம் வந்திருக்கு ஒரு மாவட்டம். அது என்ன மாவட்டம் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம். எஸ், நான் சொன்னவொடனே தெரிஞ்சிருக்கும் இது எந்த சர்வே அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணம் ஆனாலும் நம்ம வந்து அஃபர் வச்சுருக்கக்கூடிய ஒரு சில இது இருக்குல்ல, அந்த சர்வேல காஞ்சிபுரம் தான் முதல் இடத்துல இருக்குது. இந்த சர்வே என்ன, இது யார் எடுத்திருக்கா, எதுலேருந்து வந்த சர்வே அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்னடா எதுக்கோ சந்தோஷப்படலாம், நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்ததுன்னா இதில் சந்தோஷமே பட முடியாத ஃபஸ்ட் ப்ளேஸாக இருக்கே அப்படிங்கிற மாரி தான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மக்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்தியா வந்து இந்த சர்வேல 6th ப்ளேஸ் இருக்குது. ஸோ இது என்ன சர்வே அப்படின்னா, ஆஷ்லி மேடிசன் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் வெளியிட்ட சர்வே தான். ஆஷ்லி மேடிசனுங்கிறதே ஒரு ஆப்பு. அந்த ஆப் வெளியிட்ட சர்வேல தான் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்து முதலிடம்ல இருக்குது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ஆஃபரில். இந்த ஆப்புமே இதுக்கான ஆப் தான். எப்படி வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பு, தோஸ்த் ஆப்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, உங்கள் தனிமையாக இருக்கீங்களா, நண்பர்கள் இல்லையா, வாங்க வெளியே காலில் பேசலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஆப்லாம் வந்து ரீசெண்ட் டைமில் நம்ம பார்த்துருப்போம். நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இன்ஃப்ளூயன்சஸே அதை ப்ரொமோட் பண்ணுறது தான் வந்து இங்கே வேடிக்கையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இப்போ அடுத்தடுத்த ஆப், முன்னாடி வந்து டிண்டர் இருந்துச்சு, பம்பிள் இருந்துச்சு, அப்புறம் இன்னும் 2-3 ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே டேட்டிங் ஆப்பாக இருந்துச்சு, ஓகேங்களா. ஆனால் இந்த ஆஷ்லி மேடிசனுங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் அஃபர் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இதில் ஒரு இந்த ஆஷ்லி மேடிசனோடைய வெப்சைட்லேயே வந்து ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷம், என்ன அப்படின்னா, லைஃப் இஸ் ஷார்ட், ஹேவ் அன் அஃபர். அதாவது வாழ்க்கைங்கிறது சின்னது, அஃபரோடு இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆஷ்லி மேடிசனுடைய வெப்சைட்டில் வந்து அவங்க இது பண்ணாங்க. ஆன்லைன் டேட்டிங் ஆப் இஸ் அண்ட் சோஷியல் நெட்வொர்க்கிங் சர்வீஸ், ஆன்லைன் டேட்டிங் ஆப் அப்படிங்கிறது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி பிரிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கல்யாணம் ஆகியிருக்கேன், கல்யாணமான பையன் தான், எனக்கு ஒரு பொண்ணு தேவை அப்படிங்கிற மாதிரியே சர்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் இந்த ஆப்பில் வந்து நிறைய இருக்கும். மெயினாக இந்த ஆப் வந்து எப்படி காஞ்சிபுரத்தை வந்து முதலிடத்தை பிடிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இந்த ஆப்பில் வந்து இப்போ சில ஆப்பில் வந்து லொக்கேஷனை வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் நியர் பை யூ அப்படிங்கிற மாதிரி தான் சில ஆப்ஸில் வந்துருக்கும். ஆனால் இந்த ஆஷ்லி மேடிசன் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு போடுறதுனால, அப்போ அந்த பின்கோடு கீழே வர்றது எல்லாமே காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது தானே. ஸோ ஐ மீன் ஒரு மாவட்டத்தை சேர்ந்தது தானே அப்படிங்கிற வகையில் தான் காஞ்சிபுரம் மாவட்டத்தை எடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம், இது முதலிடம் பிடிச்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் டிண்டரை வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க, டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே லாக் அவுட் பண்ணாமல் ஆப்பே டெலிட் பண்ணி விட்ருவாங்க. ஆல்மோஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கணக்கில் தான் இருக்கும். ஓகே, இவங்க வந்து இந்த யூசர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுமாரி இந்த ஆப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை டெலிட் பண்ணியிருந்திருக்கலாம், லாக் அவுட் பண்ணாமல், லாக் அவுட் இந்த சென்ஸ் அக்கௌண்ட் டெலிட் பண்ணாமல் அப்படியே டெலிட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்ளிகேஷனை. ஸோ அதனால இது கணக்கெடுப்பில் இருந்திருக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலுமே காஞ்சிபுரம் மாவட்டம் தாங்க அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயந்தான். இதில் வந்து நம்ம பெருமைப்படக்கூடாது சிவாஜி. நான் யோசிச்சது என்னன்னா, சென்னையெல்லாம் வரவே இல்லை, காஞ்சிபுரம் வந்துருச்சு அப்படிங்கும்போது என்னடா அந்தளவுக்காடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அஃபர்ஸ், அதாவது நிறைய இது ஒன்லி ஃபார் இப்போ ஒன்லி ஃபீமேல் தான் அங்கே வந்து எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அது கிடையாது, ஓகேவா. 2 ஜெண்டருமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக அது இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அது எப்படி போயிருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் வேறு எந்த மாவட்டமே வரல, டெல்லி போயிட்டாங்க. அங்கே டெல்லியில் வந்து நார்த் டெல்லி, ஈஸ்ட் டெல்லி அதுமாரி சொல்லி அந்த டெல்லி வகையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெல்லிஸ் இருக்குது. அந்த டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். டேட்டிங் ஆப்பாவது ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நிறைய அப்ளிகேஷன் வந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுக்குன்னு தனித்தனி அப்ளிகேஷன் வந்து ஒன்றும் இல்லை. நீங்கள் சும்மா போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் இதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்களேன், எத்தனை அப்ளிகேஷன் வந்து நிற்கிது. டேட்டிங் ஆப்புக்காக மட்டுமே இத்தனை அப்ளிகேஷன் வந்து நிற்கிது. அதுவும் இல்லாமல் LGBTQ தனி அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் அக்செப்டபிள் தான். அது வந்து டேட்டிங் ஆப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிறதா. ஆனால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ்லி மேடிசன்ஸ், இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு தூக்கி போட்டிங்க அப்படிங்கிற மாரி தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. அண்ட் இது எப்படி ஏற்படுது, எப்படி நம்ம வந்து இதை கணக்கெடுப்பில் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். இதில் சில ஃபேக் ஐடிஸுமே இருக்குதுன்னு வச்சுங்களேன். சில பேர் வந்து இந்த பின்கோடை டிடெக்ட் பண்ணும்போது வேறு பின்கோடு போட்டு கூட அவங்க இதை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதனால் அப்படி கூட மாறிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து வித்தவுட் ஃபோட்டோகிராஃபியில் தான் வந்து அதில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து ஃபோட்டோகிராஃபி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய, உங்கள் ஃபோட்டோ போட்டிங்கன்னா நிறைய மேட்சஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஃபோட்டோஸ் இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதில் காஞ்சிபுரம் அதிகமாக வரதான் செய்யுது. இது கொஞ்சம் சோகமான நிலைமை தான். ஸோ இதுதான் காஞ்சிபுரத்துடைய நிலைமை. ஆஷ்லி மேடிசனில் பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலைமை. மற்றபடி அங்கே சிலுக்கு தான், புடவை தான் அப்படிங்கிற மாரி தான் அது போயிட்டுருக்கு. கோயில் நகரம், காஞ்சிபுரம் பட்டு அப்படிங்கிறதெல்லாம்
இன்னும் இருக்குதான். அது மாற்ற முடியாது. அது எப்போதுமே அதுக்கான ஒரு நகரம் தான் வந்து காஞ்சிபுரம். சுத்தி கோயிலா இருக்கும். நம்ம மோஸ்ட்லி வந்து காஞ்சிபுரத்தில எங்க போனாலுமே அந்த கோயில ஐ மீன் கோயில் அத சுத்தி இருக்கக்கூடிய வர்த்தகம் அப்படிங்கிறது இன்னுமே அத மா மா மாத்தவே முடியாது. அது அந்த அளவுக்கு தான் இருக்கும். இதனால நம்ம காஞ்சிபுரத்த வந்து ஒரு மாரி டவுனா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு அப்ளிகேஷன்ல சேம் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி தான். இது இருக்கு. அது மேபி யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கியூரியஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட அதிகமாகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா போன வருஷம் வந்து 17வது இடத்துலயோ எவ்வளோ இடத்துல இருந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காய்ங்க. இப்ப ஒரு விஷயத்த நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இது கியூரியஸ்க்காக கூட சில பேர் வந்து என்னடா இருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நான்லாம் வந்து டிண்டர் டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கேன். டிண்டர் டவுன்லோட் பண்ணிட்டு சும்மா அடிச்சு ஸ்வைப் அடிச்சுட்டே இருக்கிறது அவ்வளோதான், அந்த லிமிடேஷன் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். ஆமா போடா ஒன்றும் வரலான்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி மேபி இதை கணக்கெடுப்பில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மக்களே அதுக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்ல. சரிங்களா? ஏன்னா அது சும்மா ஒரு பின்கோடை போட்டு அந்த சர்வேவை எடுத்து பார்த்தாங்க. அதில் அவங்க வந்து ஏன்னா நேத்தி ஒரு சேனலில் பார்த்தேன் நான். இந்த தோஸ்த் ஆப்பில் வந்து பெண்களுடன் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் கனெக்ட் ஆகும்போது ஆணே பெண் வாய்ஸில் பேசி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான இந்த ஃப்ரெண்ட் ஆப் தோஸ்த் ஆப்லாம் பார்க்குறோம்ல, இது மாதிரி ரொம்ப ஈஸி டு ஹேண்டில், ஈஸி டு யூஸ் அப்படிங்கிறத வந்து நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். இங்கே அதில் பேசினவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில டைம் லிமிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. டைரெக்டாக அவங்க பேசலாம் மாட்டாங்க, மூஞ்சியே காமிக்க மாட்டாங்க, நியூடிட்டி தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது ஸோ இது நினச்சி நம்ம பெருமையாக பட தேவையில்லை. இதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுனாலையும் நம்ம வந்து காலர் தூக்கி விட்டு திரியணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு மானங்கட்ட செயல். இந்த செயலை அஷ்லே மேடிசன் செய்தா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது நடக்கலை. பட் ஸோ காஞ்சிபுரம் மக்களே கவலைப்பட தேவையில்ல. ஓகே, ஸோ இதுதான் என்னையோடைய வீடியோ. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சது ஓகே, இது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இது என்னன்னு தெரிலப்பா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கண்டிப்பாக நான் கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.